மேக்ஸ் 4 விஷயம் மட்டும் போதும் நீங்க லீடரா மாறுறதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல சூப்பரா இருக்கீங்க, பட் நீங்க எதிர்பார்க்கிற ரெஸ்பெக்டோ இல்ல நீங்க எதிர்பார்க்கிற இன்கமோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீசன் நீங்க கம்யூனிகேஷன்ல கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. ஐ மீன் கம்யூனிகேஷன்ல லேக்கா இருக்கீங்க அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ நான் கேஜே, நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பிசினஸ் ஓனர்ஸுக்கு எப்படி நோ சொல்றது, எப்படி பவுண்டரி செட் பண்றது, எப்படி கம்யூனிகேஷன் மூலியமா லீடரா மாறுறது அண்ட் ஸோ இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன், டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டைம் நான் பண்ண பெரிய தப்பு என்னோட பிசினஸ்லயும் சரி, என்னோட ஒர்க் டைம்லயும் சரி, என்னோட ஒர்க் டைம்ல என்னோட கொலீக்ஸ் கிட்ட நான் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிப்பேன். ஸோ அது நாளடைவில் என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பழகுவாங்களோ அந்த மாதிரி கொலீக்ஸ் நம்ம கிட்ட பழக ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் மற்ற பீப்புள் முன்னாடி நம்மள உட்காந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றது, மற்ற பீப்புள் கிட்ட அவங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நம்மள ரொம்ப ஹியூமிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு. ஸோ இதனாலே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சமா லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஒர்க் நமக்கு பிடிக்காம போக ஆரம்பிக்கும். பிகாஸ் என்விரான்மெண்ட் சரியில்லை, டாக்ஸிக்கா இருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, நம்ம பீப்புளோட பேசணுமா பழகணுமா, இவங்க எல்லாம் நம்மள எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ நம்பர் 1 விச் இஸ் ஆத்தென்டிக் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. பீப்புள் நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாம, அதாவது மோசமா ட்ரீட் பண்ணாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட ஆத்தென்டிக்கா இருக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பீப்புள் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். லெட்ஸே நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், அந்த இன்டர்வியூல நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பீப்புள் கூட நல்லா பேசுறேன் பழகுறேன், பட் கொஞ்ச நேரம் ஆக 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 அவங்க வாடா போடான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் 2 விஷயத்த ஸ்டேட் பண்ண அந்த இடத்துல. நம்பர் 1, என்னோட கோர் வேல்யூஸ்ல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 2, நீங்களும் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னா நம்ம பேசலாம், பிரச்சனை இல்லை. பட் இல்ல அப்படின்னா எனக்கு இது வந்து செட் ஆகாது, எனக்கு இப்படி பேசுறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு உடனே திரும்பி அங்க இருக்கிறவங்க என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க, இப்படி பண்றீங்க அப்படின்னாப்ல. பேசுறதுன்னா ரெஸ்பெக்டோட பேசுங்க, இல்லையா பேச வேண்டாம் அப்படின்னு. he just got nervous. அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாப்ல, என்கிட்ட திரும்பி பேசக்கூட கிடையாது. ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இங்க வந்து பயம்தான். ஸோ உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபை நீங்க கொடுக்கணும். உங்க ஆத்தென்டிக் செல்ஃபை நீங்க வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும் போது தான் யாரு உங்க கூட உண்மையா இருக்கிறா அப்படிங்கிறது தெரியும். சைக்காலஜிக்கலி என்ன சொல்றாங்க, உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபை நீங்க வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும் போது பீப்புள் உங்களை பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. யா ஓகே ஃபைன், மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வேற விஷயம், பட் அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரைட்? ஓகே, இவர் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரு சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்க. ரைட்? அதுக்குன்னு நீங்க எல்லாருக்கிட்டையுமே போய் ரொம்ப ஆத்தென்டிக்கா இப்படி அப்படி மிரட்டணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டேட் பண்ணுங்க, இல்ல எனக்கு இப்படி பேசுறதுதான்ப்பா பிடிக்கும், நீங்க இப்படி பேசலன்னா வேண்டாம், விட்டுருங்க, இந்த பேசாதீங்க, என்ன நேம் சொல்லி என்ன வந்து கூப்பிடுங்க. திஸ் இஸ் வாட் த திங் நம்பர் 1. நம்பர் 2, வோக்கல் இமேஜ் அப்படிங்க. வோக்கல் இமேஜ் இன் த சென்ஸ், நான் யாரு அப்படிங்கிறது நான் ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் தான் நான் யாருங்கிறத உங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். ரைட்? என்னோட வாய்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா பேஸா இருக்கிறதுனால நான் ஸ்ட்ராங் பர்சனா தெரிவேன். மேபி என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகும், எனக்கு வந்து சரியா பேச தெரியாம இருந்தா பீப்புள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு உங்களை ஹியூமிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் நார்மல் காமன் பீப்புளுக்கு நார்மலா பேசினா, ஜோவியலா இருந்தா, சோஷியலைஸ்டா இருந்தா, என்னது எப்படி நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்க ஒரு லீடரா மாறணும் அப்படிங்கும் போது யூ ஹாவ் சம் கிரைட்டீரியா ஃப்ரம் த நார்மல் பீப்புள். நார்மல் பீப்புளை விட நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனா, ஐ மீன் உங்களோட பிரசன்ஸ் வித்தியாசமா இருக்கணும், உங்களோட ஸ்பீச் வித்தியாசமா இருக்கணும், நீங்க அணுகிற விதம் வித்தியாசமா இருக்கணும். தட்ஸ் வை யூ ஹாவ் பீன் கால்ட் அஸ் அ லீடர். ரைட்? ஸோ லீடருங்கிறவங்க யாரு? எல்லாரையும் மாதிரியுமே யோசிச்சா அவங்க எப்படி லீடர் ஆவாங்க? ஒரு கூட்டத்தை, ஒரு ட்ரைப, ஒரு 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 என்விரான்மெண்ட்டை அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணும், ஒரு என்விரான்மெண்ட்டை அவங்க வந்து வழி நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே ஜஸ்ட் நீட் டு பி some different or a unique things, right? So இந்த யூனிக்ல என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பிச்சர்ஸ் அப்படிங்கிறது. பிச், நீங்க எவ்வளவு ஹை பிச்ல பேசுறீங்க, லோ பிச்ல பேசுறீங்க, எங்க பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, அந்த பிக்சர்ஸை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதா இருக்கு. யூ சி, நம்மளோட வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலி.
ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. இப்போ லெட்ஸே ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுக்குலாம் நான் வந்து இந்த ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பேசுறேன் இல்லையா, இது ஒரு கைண்ட் ஆஃப் பிச். ஸோ நான் ஹை பிச்சில் பேசுறேன் அப்படின்னா நான் பேசும்போதே ரொம்ப ஹையா பேசுறேன்னா அது ஹை பிச் இல்ல, ஓகே ஃபைன் அப்படிங்கிறதா லோ பிச். நிறைய பேர் இங்க வீக்கா தெரியறதுக்கான மெயின் ரீசன் அவங்களோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது எண்டிங் சென்டென்சஸ ரொம்ப இப்படி டவுன்வர்ட்ல இழுத்து பேசுறது, சாரி அப்வர்ட்ல இழுத்து பேசுறது. யூசி உங்களோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை டவுன்வர்ட்ல முடிக்கணும். இப்ப எப்படி நான் முடிச்சேன், டவுன்வர்ட்ல முடிக்கணும். தட்ஸ் ஆல், ஃபுல் ஸ்டாப். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிச்சிடுறேன் பண்ணிடுறேன், திஸ் இஸ் won't மேக் யூ ஆஸ் அ வோக்கல் அத்தாரிட்டி, ரைட்? உங்களை ஒரு லீடரா மாத்தாது. இது ஒரு உங்களோட வோக்கலை வந்து ஒரு லீடரிஸ்டிக்காவும் ஒரு அத்தாரிட்டியாவும் காட்டாது வெளியே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும். பிரீத்திங் எக்ஸசைஸ், டயஃப்ரம்ல இருந்து நீங்க வந்து பிரீத் பண்றதும், பிரீத் இன்ஹேல் பண்ணும், எக்ஸேலும் பண்ணும். என்னோட வாய்ஸ் நான் இப்படிதான் சேஞ்ச் பண்ணேன். என் வாய்ஸ் வந்து இது என்னோட வாய்ஸே கிடையாது. ஆக்சுவலி என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் இது இல்ல. ரொம்ப என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்டா இருந்துச்சு. பட் நான் நிறைய அந்த பிரீத்திங் ஒர்க் அவுட் பண்ண என்னோட வாய்ஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிரீத்திங் ஒர்க் அவுட்ல மெயினான ஒர்க் அவுட் நான் சொல்லி தரேன். ஃபுல் இன்ஹேல் உங்களோட டயஃப்ரம் வழியா, நெஞ்சில்ல உங்களோட வயிற்றுல கை வச்சுக்கோங்க, டயஃப்ரம் வழியா. ஃபுல் எக்ஸேல், ஃபுல் இன்ஹேல், ஃபுல் எக்ஸேல். இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட இங்க தொண்டையில இருக்கிற அந்த தேவையில்லாத அழுக்குகள் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட அந்த டயாஃப்ரம்ல இருந்து நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். இது பீப்புளுக்கு நீங்க ஒரு யூனிக் அத்தாரிட்டியா ஷோ பண்ணுவீங்க. The power of passes. Next thing, சைலன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீச்சஸ்ல ரொம்ப முக்கியம். பீப்புள் நிறைய பேர் சைலன்ஸுங்கிறது முக்கியமே கிடையாது அப்படின்னு லோட பேசி அவங்களோட பாயிண்ட்ஸை முடிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த சோ அப்படிங்கிற இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. யூசி சோ அப்படிங்கிறது ஃபில்லர் வேர்ட்ஸ் தான். ஸோ ஃபில்லர் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது அம்மெச்சூரா தான் போர்ட்ரே ஆவீங்க பீப்புள் முன்னாடி. லெட்ஸே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கிளைண்ட் கால் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஸோ அப்போ அங்க கிளைண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க, நான் இங்கிருந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றேன். எனக்கு சம்டைம்ஸ் சோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற டெம்டேஷன் கிரியேட் ஆகுது. பட் 2 செகண்ட்ஸுக்கு நான் டெட் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணேன். அந்த டெட் சைலன்ஸ் எனக்கு மென்டல் கிளாரிட்டியை கொடுத்துச்சு. அடுத்து என்ன பேசணும், நீங்க எடுத்து வச்சிருக்க ஒரு காப்பி அல்ல எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்கிரிப்ட்ஸை தடன்னு பேசி முடிக்கணும் அப்படின்னா உங்க ஆடியன்ஸுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகவே ஆகாது. இவன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க, அதை அப்படியே கண்டுபிடிப்பாங்க பீப்புள். பட் ஒன்ஸ் நீங்க வச்சிருக்க ஸ்கிரிப்டை ப்ராப்பரா சைலன்ஸ் விட்டு இன்டர்நேஷன்ஸ் கொடுத்து, சாரி இந்த பேசஸ் கொடுத்து, இந்த மாதிரி நீங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயமா போர்ட்ரே பண்ணும்போது இட் வில் லைக் அ சினிமா எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபாஸ்ட் பேஸ் விஷயங்கள்லாம் கொடுக்குதோ, அதே மாதிரி உங்களோட ஸ்பீச்சுமே உங்களால அவ்வளோ ஒரு கிரிப்பா பீப்புளை என்கேஜ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் இருந்தா, ரைட்? ஸோ ஜஸ்ட் யூஸ் த பாசஸ் யூஸ் பண்ணுங்க, சைலன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த சைலன்ஸ் 2 செகண்ட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலி நீங்க அடுத்து என்ன கிளியரா பேசலாங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். ஸோ அந்த 2 செகண்ட்ஸ் கேப் மூலியமா பீப்புளுக்கு நீங்க ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்றீங்க, அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. என்னோட நார்மலாவே நான் வீட்ல பேசினாலும் சரி, இல்ல வெளியே நான் யார் கூட கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஆக்சுவலி திஸ் வில் மேக் மீ one step ahead from many other people, right? So just go and do this. And final, which is main thing, நான் மேக்ஸிமமா பர்சனலைஸா யூஸ் பண்ற ஒரு விஷயம், இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் திங், வோக்கல் டிசிப்ளின் அப்படிங்கிறது. செகண்ட் which is டீடாக்ஸ். ஸோ இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வோக்கல் டிசிப்ளின் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிரீத்திங் எக்ஸசைஸை டெய்லி மார்னிங் இருந்துச்சு 5 மினிட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் போக போக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தேவை டிசிப்ளின். இந்த எக்ஸசைஸ் பண்ணா அதுக்கு தேவை டிசிப்ளின். அண்ட் ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து கேஃபீன் குடிக்கும் போது உங்களோட சவுண்டை வந்து தின்னா மாத்திரும். ஸோ டோன்ட் யூஸ், அதாவது அதிகமான காஃபிஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 1 காஃபி 2 காஃபி, தட்ஸ் மோர் தென் எனஃப். நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் காஃபி குடிக்காத நிப்பாட்டுறதுக்கு. பட் ஐ எம் அடிக்டட் டு தி கேஃபீன், ரைட்? ஸோ
கேஃபீனை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 2 to 3 hours முன்னாடி எப்போ நீங்க ஸ்பீச் கொடுக்க போறதுனாலும் சரி, இல்ல கிளைண்ட் மீட் அட்டன் பண்ண போறதுனாலும் சரி, இல்ல உங்களோட மேனேஜர் யாரை பார்க்க போறதுனாலும் சரி, ஒரு 2 to 3 hours முன்னாடி நல்லா உங்களோட பாடியை ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட அந்த ஒரு ஸ்பீச்சை இல்ல அங்க நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற விஷயங்களை ப்ராப்பரா பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்டர்வியூ போனாலும் சரி, இல்ல மேபி நான் வந்து ஏதோ ஒரு ஒர்க்ல இருந்தாலும் சரி, இல்ல நான் என்னோட கிளைண்ட் அட்டென்ஸ் பண்ணாலும் சரி, ஐ ஜஸ்ட் ஹேட் அ வாட்டர் பாட்டில் வித் மீ. எப்பவுமே நான் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு என்னோட வாய்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணுவேன் கம்யூனிகேஷன்ல. அண்ட் டீடாக்ஸ். ஸோ நீங்க சீப் டோபமைன்ஸ், சீப் பிளஷர்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது பீப்புளோட கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்ல நீங்க லீடரா மாறுறதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. சேஃப் அண்ட் செக்யூரா இருந்துட்டு போயிடலாங்கிற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் உங்க லைஃப்ல இருக்கும். ஸோ அப்ப இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா டீடாக்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours ஆகுது டீடாக்ஸ் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம இன்ஸ்டாகிராம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நீங்க உங்களோட ஃபீல்டுல ஒரு அத்தாரிட்டி பர்சனா மாற முடியாது. எந்த ஒரு அத்தாரிட்டி பர்சனுமே, எந்த ஒரு லீடரிஸ்டிக் பர்சனுமே அவங்க ஃபீல்ட்ல உட்காந்து சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்ததா சரித்திரமே கிடையாது, இருக்கவும் இருக்காது. யூசி அலெக்சாண்டர் தெரியுமா? அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு ராஜா, ரைட்? அவங்க எல்லாமே சீப் பிளஸஸ்ல அதிகமா அதுக்கு இதாக மாட்டாங்க. கேர்ள்ஸ், விமன், யார் மேலேயுமே பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கும்னா பர்பஸ். அவங்க பர்பஸ் என்ன? அடுத்த நாளை எப்படி போய் அட்டாக் பண்ணலாம். ஓகே ஃபைன், அது தப்போ ரைட்டோ அது வேற. பட் நம்மளுமே அப்படிதான் இருக்கணும், ரைட்? எனக்கு என்னோட ப்ரொஃபஷனல நான் லீடரிஸ்டிக்கா மாறணும், என்னோட இன்கம் நான் டபுள் எக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது சோஷியலைஸ்டா இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் அக்யூமுலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க போறது ஒர்க் பண்றதுக்காக. பட் எல்லாருக்கிட்டுமே சகஜமா நார்மலா பேசுங்க. ஆனா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத நீங்க அப்ப எஸ்கலேட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இது இருக்கு, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல் சிம்பிள், ரைட்? ஸோ இந்த 4 விஷயங்கள் நான் சொன்னதையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீல்டுல நீங்க தான் ராஜாவா கொடி கட்டி பறப்பீங்க. இதை நான் 100% பெட் கட்டுவேன். ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் ஆர் கைடன்ஸ், நான் 8 to 10 செஷன்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கா த பவர் ஆஃப் சேயிங் நோ, செட்டிங் பவுண்டரிஸ் அப்படிங்கிறத பீப்புளுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலயமா எப்படி உங்களோட லீடரிஸ்டிக்கா நீங்க மாறலாம், இன்கம் எப்படி டபுள் எக்ஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டைம் நான் லேக் ஆன இடமும் அதான், இன்ஃபேக்ட் நீங்க லேக் ஆகிற இடமும் அதான் மட்டும்தான் இருக்கும். So be strong, stay positive. This is KJ and I will see you in another video, and thank you for watching my video.